photosynthesis in higher plants சாப்டர்ல photo respiration பார்க்கலாம். நீட்ல வந்து இதுல கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கிளாஸ் 11லயும் உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த தியரி இப்போ என்சிஆர்டி லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இதில் நிறையா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க C3 C4லேயே RUBPங்கிறது ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட், கார்பன் டை ஆக்சைடு 1 கார்பன் காம்பவுண்ட். ஸோ டோட்டலாக 6 கார்பன். இந்த ருபிஸ்கோ என்சைம்னால உங்களுக்கு கார்பாக்சிலேஸ் ஃபங்க்ஷன் ஆச்சுனாக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 மாலிகூல்ஸ் ஆஃப் 3 PGA, 3 PGA கிடையாது, தேர்ட் பொசிஷனில் பாஸ்பேட் குரூப் இருக்குது. ஸோ ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், இன்னொரு 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ டோட்டலாக 6 கார்பன். 5 + 1 6னா இங்கே 6. இது கார்பாக்சிலேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதே கார்பன் டை ஆக்சைடுக்கு பதில் இல்லாத உங்களுக்கு ஆக்சிஜன் கூட கம்பைன்ட் ஆகும்போது அங்கே வந்து ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த என்சைம்ஸு அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனாக்கா ஒரு பாஸ்போகிளிசரிக் ஆசிட், ஒரு பாஸ்போகிளைகோல், இது வந்து 2 கார்பன் காம்பவுண்ட். ஸோ டோட்டலாக 5 கார்பன் காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, அதில் ஒரு கார்பன் கிடையாது. ஸோ டோட்டலாக 5 கார்பன் தான் இருக்குது. ப்ளஸ் இது இன்னும் ஒரு வேஸ்ட் ப்ராசஸ். ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடுது. இது ஒரு பெரிய சைக்கிள் ப்ராசஸ்ஸு, நம்மளுக்கு என்சிஆர்டியில் இல்லை, அதனால் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க தேவையில்ல. ஒரு ஏடிபி வேற கன்சியூம் பண்ணிடுது. அதனால தான் இது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராசஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு ஏடிபி கன்சியூம் பண்ணிடுது, ப்ளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் பண்ணிடுது. அதை வந்து சிம்பிளாக நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஒரு பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது, திரும்ப அங்கேருந்து ஒரு RUBP திருப்பி ரீஜென்ரேட் ஆகிடுது. Let us try and understand one more process that creates an important difference between C3 and C4 plants. ரெண்டுத்துக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் ஒன்று நம்ம ஏற்கனவே C3 C4ல பார்த்துட்டோம். ஏன் அது C3, ஏன் C4, எது ஸ்டேபிள் ப்ராடக்ட், எத்தனை ஏடிபி, இதை நம்ம C3 C4லேயே பார்த்தாச்சு. இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். To understand photo respiration, we have to know a little bit more about the first step of Calvin pathway. C3ல the first carbon dioxide fixation step. அதில் ஒரு 3 ஸ்டெப் பார்த்துருப்போம் இல்லைங்களா? கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், ரீஜென்ரேஷன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஸ்டெப்பில் வந்து this is a reaction where RUBP combines with the CO2 to form 2 molecules of 3-phosphoglyceric acid that is catalyzed by Rubisco. இது நம்ம ஏற்கனவே C3ல பார்த்தது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். That is the most abundant enzyme in the world. இதுவும் நம்ம ஆல்ரெடி காரணம் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. Characterized by the fact that its active site can bind to both carbon dioxide and oxygen, hence the name. இந்த ருபிஸ்கோனுடைய மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட்ஸ் ஆக்டிவ் சென்டர் கேன் பைண்ட் டு போத் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட்லாம் படிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி முன்னாடியே படித்தாச்சு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்லாம் பயோமாலிகுல்ஸில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆக்டிவ் சைட்டு, என்சைமு, சப்ஸ்ட்ரேட்டு, ப்ராடக்ட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆக்டிவ் சைட்டில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது கார்பன் டை ஆக்சைடு கூடவும் பைண்ட் ஆகும், ஆக்சிஜன் கூடவும் பைண்ட் ஆகும். ஹவு திஸ் குட் பி பாசிபிள்? Rubisco has a much greater affinity for carbon dioxide when the carbon dioxide oxygen is nearly equal. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நீட்டில் நம்மளால சொல்ல முடியாது. இதை கூட ஒரு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நியர்லி ஈக்குவலா இல்லை வெறும் ஈக்குவலாக கொடுத்துட்டு கூட ஒரு கொஸ்டினை கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ நியர்லி ஈக்குவல். வாட் வுட் ஹேப்பன் இஃப் திஸ் வேர் நாட் ஸோ? இப்படி இல்லைனாக்கா என்ன ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணி யோசிக்க சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்.
இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனே நடக்காது. ப்ளஸ் இவ்வளோ ப்ராடக்ட்ஸு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய வேஸ்ட் ப்ராசஸ் தான் நிறைய அந்த ஏடிபி இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் ஆகிட்டே போகும். இட் இஸ் relative concentration of oxygen and carbon dioxide that determines which of the two will bind to the enzyme. Concentration of oxygen and carbon dioxide தான் டிசைட் பண்ணுது அந்த ஆக்டிவ் சென்டரில் போய் ஆக்டிவ் சைடில் எது பைண்ட் பண்ணணுங்கிறது. இது வந்து உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்சிஆர்டி புக்கில் எல்லாம் ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் இந்த சைக்கிள்லாம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ரஃபாக சும்மா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அதான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஆர்யூபிபி வந்து ஆக்சிஜன் கூட கம்பைண்ட் ஆனால் ஒரு பாஸ்போகிளிசரிக் ஆசிடும் ஒரு பாஸ்போகிளைகோலைட். பாஸ்போகிளைகோலைட்டுங்கிறது 2 கார்பன் காம்பவுண்டு. ஸோ இது வந்து ஒரு 3 கார்பன் காம்பவுண்டு. டோட்டலாக 5 கார்பன் காம்பவுண்டு. எனக்கு ஆர்யூபிபியும் 5 கார்பன் காம்பவுண்டு தான். இது வெறும் ஆக்சிஜன் தான். கார்பன் டை ஆக்சைடு இருந்திருந்தால் இது நிலைமை மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு கிளைகோலைட் ஃபார்ம் ஆகுது. இது எங்கே நடக்குதுன்னா இந்த ப்ராசஸ் டோட்டலாக குளோரோபிளாஸ்டில் நடக்குது. அடுத்தது பெராக்சிசோமில் கிளைகோலைட், கிளைஆக்சிலேட், கிளைசின். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் ஆகுது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இது எல்லாமே பெராக்சிசோமில். நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து இந்த கிளைசின் வந்து செரீனா மாறும்போது உங்களுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியம். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கிளைசின்ங்கிறது டோட்டலாக 4 கார்பன் காம்பவுண்டு. 4 கார்பனில் ஒரு கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் போயிடுச்சுன்னா மீதி ஒரு 3 கார்பன், ஒரே ஒரு 3 கார்பன் காம்பவுண்டு தான் ஃபார்ம் ஆகுது சரின்னு. இதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே 2 மாலிகுலாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இந்த 2 மாலிகுல் 2 கிளைசின் வந்து டோட்டலாக 4 கார்பன். அதில் ஒரு கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் போனதுனால ஒரே ஒரு மாலிகுல் செரீன் மட்டும் ஃபார்ம் ஆகுது, 3 கார்பன். திரும்பவும் இது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸில் போயிட்டு மீது எல்லாமே 3 கார்பன் தான் உங்களுக்கு பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து கெல்வின் சைக்கிள் வழியாக அடுத்து திரும்பவும் ஆர்யூபிபி வந்து ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ அதனால தான் இதை வந்து C2 சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பாஸ்போகிளைகோலைட் திரும்பவும் ஒரு சைக்கிளாக போயிட்டு திரும்பி ஆர்யூபிபி வருது. ஆர்யூபிபி ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆனால் திரும்பவும் பாஸ்போகிளைகோலைட் ஃபார்ம் ஆகுது. In C3 plants, some oxygen does binds to ribosco and his carbon dioxide fixation is decreased. So C3 plantsல வந்து decrease ஆகுது. என்ன காரணம்னா ஆக்சிஜன் binds to இந்த என்சைம்ல riboscoல அந்த ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டியால. Here the RUBB instead of being converted to 2 molecules of PGA, 2 molecules of PGA வரணும். ஆனால் அந்த மாதிரி வரலை. பட் இந்த RUBB இங்கேருந்து தனியாக பார்க்கணும். இங்கேருந்து பைன்ஸ் ஸ்டேட் நீங்கள் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா மாட்டிக்கிங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். RUBB instead of being converted to 2 molecules of PGA, இந்த RUBB இப்போ வந்து யார் கூட பைண்ட் ஆகிறாங்க? பைண்ட்ஸ் வித் ஆக்சிஜன். RUBB binds with oxygen to form 1 molecule of phosphoglycerate and phosphoglycerate. இது வந்து 2 கார்பன், phosphoglycerateங்கிறது 3 கார்பன். In a pathway called photorespiratory pathway, there is neither synthesis of sugars nor of ATP. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த கெல்வின் சைக்கிளில் பார்த்த மாதிரி எந்த ஒரு ஏடிபியும் ஒரு சிந்தசிஸ் ஆகலை, எந்த சுகர்ஸ் குளுக்கோஸோ சுக்ரோஸோ எதுவுமே சிந்தசிஸ் ஆகலை. rather it results in release of carbon dioxide with the utilization of ATP. ஸோ அதான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, தேவையில்லாமல் இதில் வந்து ஒரு ஏடிபி தான் யூஸ் ஆகுது அண்டு ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ இன் போட்டோரெஸ்பிரேட்டரி pathway there is no synthesis of ATP or NADPH. இதை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். which of the following is incorrect இல்லை கரெக்டு அந்த மாதிரி கொடுத்து கேட்கும்போது
in photorespiration there is synthesis of ATP and NADPH ன்னு கொடுக்கலாம். But no synthesis, அந்த வேர்டு முக்கியம். The biological function of photorespiration is not yet known. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. In C4 plants there is photorespiration does not occur. C4 plantsல ஏன் நடக்காதுன்னு சொல்றாங்க. This is because they have a mechanism that increase the concentration of carbon dioxide at the enzyme site. அதுக்கு தனியாக ஒரு மெக்கானிசம் என்ன யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. This takes place when C4 acid from the mesophyll is broken down in the bundle seed cells to release carbon dioxide. This results in increasing the intracellular concentration of carbon dioxide. ஆல்ரெடி அந்த C4 சைக்கிளில் படிச்சிருப்பீங்க. மீசோஃபைல் செல்ஸ்ல இருந்து பண்டில் சீட்டு செல்ஸுக்கு வந்து இந்த C4 ஆசிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அங்கே வந்து C4 வந்து C3 மாறிடுது. ஸோ அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுது. அதனால வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ராசெல்லுலர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து மெயின்டைன் ஆகுது. In turn, this ensures that Rubisco function as a carboxylase, minimizing the oxygenase activity. உங்களுக்கு அதே C3 பிளான்ட்ல இந்த மாதிரி ஒரு தனி மெக்கானிசம் கிடையாது. அந்த C4 ஆசிட் ஃபார்ம் ஆகி அது C3 கன்வெர்ட் ஆகி அதில் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகலை. அப்படியே ஆப்போசிட்டாக எங்கள் கார்பன் டை ஆக்சைடு வெளியில தான் போகுது. Now you know that the C4 plants lack photorespiration. You probably can understand why productivity and yields are better in these plants. ஏன் இப்போ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் yield அதிகமாக இருக்குதுன்னு காரணம் கேட்டிங்கன்னா இந்த photorespiration இல்லாதனால உங்களுக்கு ஏடிபியும் வேஸ்ட்டாக போகலை, தேவையில்லாமல் கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகலை. அது ஒரு காரணம். In addition, this plant shows tolerance to higher temperature. ஒரு ஹையர் டெம்பரேச்சர்லையும் தாங்கி நல்ல ஒரு வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய பிளான்ட் எதுனா உங்களுக்கு C4 பிளான்ட். ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் C4 பிளான்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த C4 ஆசிட் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மீசோஃபைல்லேருந்து பண்டில் ஷீட் செல்லுக்கு போகுது. பண்டில் ஷீட் செல்ஸ்லேயே திரும்ப டீகார்பாக்சிலேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது டீகார்பாக்சிலேஷனாலே நம்மளுக்கு வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறதான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கிறது C3 ஆசிட். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி திரும்பவும் 3 கார்பனாக திரும்பவும் ரீஜென்ரேஷன் ஆகி திரும்பவும் உங்களுக்கு திரும்ப இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கு. பாஸ்போ ஏனால் பைருவேட்டாக ஃபார்ம் ஆகி திரும்பவும் இந்த ஃபிக்சேஷன் திரும்ப டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி சைக்கிள் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து மெயின் ஸ்டெப் வந்து இந்த C4 வந்து மீசோஃபைல் செல்ஸ் வந்து பண்டில் ஷீட் செல்ஸுக்கு வந்து டீகார்பாக்சிலேஷன் நடக்கிறதுனால C4 4 கார்பன் வந்து 3 கார்பன் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ அப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிடுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு C4 பிளான்ட் வந்து நல்ல ஹை ஈல்டு அண்டு ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து இதில் ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி கிடையாது, ஒன்லி கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஈல்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தது தான் இது. ஸோ இதான் மெயின் டிஃபரன்ஸு. இந்த ரெண்டுமே 3 கார்பன் காம்பவுண்ட், இங்கே ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட், ஒரு 2 கார்பன் காம்பவுண்ட், ப்ளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிடுது, ஒரு ஏடிபி தேவையில்லாமல் கன்சியூம் பண்ணிக்கிட்டு. ஸோ திரும்ப அதனால் திரும்பவும் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகி திரும்பவும் ஒரு 5 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதான் மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆல்ரெடி இப்போ வந்து உங்களுக்கு வந்து க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரியாக்டன்ட்டே பார்த்தீங்கன்னால ஒரு 5 + 1 6. இங்கே வெறும் 5 கார்பன் தான் இருக்கு. இங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, வெறும் ஆக்சிஜன். அதனால தான் உங்களுக்கு வந்து பாஸ்போகிளிசரிக் ஆசிடாகவும் பாஸ்போகிளைகோலேட்டாகவும் ஃபார்ம் ஆகுது. C4ல் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த C4 ஆசிட் வந்து திரும்பவும் C3 கன்வெர்ட் ஆகும்போது டீகார்பாக்சிலேஷனுங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறதுனால அந்த இன்ட்ராசெல்லுலர் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனை அதால் மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ்.